Praise the Lord. Joyful VCA ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்க எல்லாரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். Wishing you all a happy Easter. இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் கூட நம்ம எல்லாம் உற்சாகமாய் தேவனை ஆராதிக்க போறோம். அதற்கு முன்பதாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை சிஸ்டர் தரணி அவர்கள் வாசிப்பார்கள். மத்தேயு 28 5 முதல் 6 வரை. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆமேன். ஆமேன். இப்பொழுது கூட சிஸ்டர் எஸ்தர் அவர்கள் ஜெபிப்பார்கள். அன்புள்ள தகப்பனே, ஸ்தோத்திரிக்கும் துதிக்கிறோம் எசப்பா. ஆண்டவரே, இந்த வேலையில கூட எசப்பா, இந்த ஆன்லைன்ல பார்த்துட்டு ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க எசப்பா. தகப்பனே, இந்த ஆராதனை முழுவதும் உங்க கட்டில ஒப்பு கொடுக்குறோம். நீங்க வழி நடத்துங்க, நீங்க ஆளுகை செய்யுங்க எசப்பா. ஆண்டவரே, அபிஷேகத்தினால் நிரப்புங்க எசப்பா. நீங்க வழி நடத்துங்க சுவாமி. பிரேசிதாவே ஆமென். ஹல்லேலூயா. நம் தேவன் நமக்காக உயிரோடு கூட எழுந்த தேவனா இருக்கிறார். அவரை எக்கால சத்தத்தோடு துதித்து ஸ்தோத்தரிப்போம். வாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே அப்பா, கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா, எங்கள் இயேசு ராஜனே, ஆண்டவரே அப்பா, நீர் இருந்தவர், நீர் இருக்கிறவர், நீர் வரப்போகிற தேவன் தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா, உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தமாய் காத்து கொண்டு இருக்கிற ராஜா. ஆண்டவரே அப்பா, கர்த்தாவே அப்பா, உம்முடைய வருகை சமீபத்தில் இருக்கிறது. ஆண்டவரே அப்பா, நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே இயேசுப்பா, கர்த்தாவே, அதற்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா அதை நினைவு கூர்ந்து நாங்கள் ஆயத்தமாக்கப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நீர் உயிரோடு எழுந்த தேவன் இயேசுப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிற தகப்பனே. ஆண்டவரே, நீர் மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர் தகப்பனே. ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவன். ஆண்டவரே அப்பா, கர்த்தாவே அப்பா, அந்த சிலுவையில ஆண்டவரே அப்பா எங்களுக்காக மரித்து, எங்களுடைய பாவங்களுக்காக, ஆண்டவரே அப்பா எங்களுடைய நோய்களுக்காக, எங்களுடைய சாபங்களுக்காக, ஆண்டவரே அப்பா இவை யாவற்றிற்காகவும் ஆண்டவரே இயேசுப்பா யாவற்றையும் சுமந்து ஆண்டவரே அப்பா எங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையில மரித்தீங்க. ஆனாலும் தகப்பனே அப்பா, 3ஆம் நாளில கர்த்தர் உயிரோடு கூட எழுந்தீரே. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தகப்பனே இயேசுப்பா. ஆண்டவரே அப்பா, கர்த்தாவே அப்பா, மரணத்தை ஜெயித்த தேவன். ஆண்டவரே இயேசுப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிற தகப்பனே. ஆண்டவரே அப்பா, கர்த்தாவே அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜா, உமது நாமம் மகிமைப்படுவதாக.
உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா,
ராஜா இயேசுப்பா. ஆண்டவரே அப்பா, நீர் தகப்பனே அப்பா எங்களுக்காக உயிரோட கூட எழுந்த தேவன். ஆண்டவரே அப்பா, எங்களோட பாவங்களுக்காக, ஆண்டவரே அப்பா எங்களோட சாபங்களுக்காக, ஆண்டவரே அப்பா எங்களோட எல்லா குற்றங்களுக்காகவும் ஆண்டவரே அப்பா நீங்க ஆண்டவரே அப்பா அந்த கல்வாரி சிலுவையில ஆண்டவரே அப்பா ரத்தம் சிந்தினீரே அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. ஆனாலும் ஆண்டவரே அப்பா இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவரே அப்பா எங்களுக்காக நீங்க உயிரோடு எழுந்திருக்கீங்க, உமக்கு நன்றி அப்பா. நீர் அகிலத்தை ஆள்பவர் ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி அப்பா. தேவாதி தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா உமக்காக உண்மையாக ஜீவிக்க, உமக்காக எழுமை பிரகாசிக்க ஆண்டவரே அப்பா நீங்க எங்களுக்காக உயிரோடு எழுந்தீர் என்பதை நினைவில் கொண்டு ஆண்டவரே அப்பா உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களா இருக்க தகப்பனே எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படியாக கூட ராஜா, இப்பொழுது கூட தகப்பனே நான் சர்வீஸை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கூட நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் உங்களோட கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஒவ்வொருவரோட ஆவியாத்மா சரீரத்தையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அவங்களோட ஆண்டவரே அப்பா மனவேதனைகள், கவலைகள் எல்லாவற்றிலும் இருந்து தகப்பனே நீங்க விடுதலை தாங்க. எல்லாவற்றையும் தகப்பனே உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹாப்பி ஈஸ்டர். காட் பிளஸ் யூ ஆல். இன்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்த நாளாக உலகமெல்லாம் கொண்டாடி வருகிற இந்த நாளிலே நாமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை துதித்து ஆராதித்து அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். ஒரு சிறு ஜெபம் செய்வோமா? அன்புள்ள இயேசுவே அப்பா, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, இந்த ஈஸ்டர் அழைக்கப்படுகின்ற நாளிலே நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நீர் எங்களுக்காய் செய்த அனைத்தை நினைத்து, நீ உயிர்த்தெழுந்த தேவன் என்றும், நீ மெய்யான தேவன் என்றும், நீ ஜீவனுள்ள தேவன் என்றும் உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காய் நீர் மீண்டும் வரப்போகிறவரப்பா, உம்முடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம் ஜெபத்தோடு ஆண்டவரே உம்முடைய வசனங்களை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. நாம் எடுத்து வாசிப்போம். லூக்கா 24வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தக வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு ஸ்திரீகளோடும் கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படும், சிலுவையிலே அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்றதாக அவர்கள் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாம் 11க்கும் மற்றெல்லோருக்கும் அறிவித்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாக மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதோ இயேசு சிலுவையில் அறையப்பெற்று 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசுவை இதோ இந்த ஸ்திரீகளோ சீஷர்களோ அறியவில்லை. ஆனால் முதலாவது அறிந்து கொண்டது யார் என்று சொன்னால் மகதலேனா மரியாள் தான். அல்லேலூயா. ஏனென்றால் உயிர்த்தெழுந்த இயேசு முதலாவது மகதலேனா மரியாளுக்கு தான் காட்சியளித்தார். எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். இந்த மகதலேனா மரியாள் காலையிலே மற்ற ஸ்திரீகளோடு கூட சேர்ந்து இயேசுவின் சரீரத்துக்கு கந்தக வர்க்கம் இடும்படியாக அவள் கல்லறைக்கு வருகிறாள். ஆண்டவர் அவர்களோடு இருந்தபோது பலமுறை சொல்லியிருக்கிறார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லி. ஆனால் அதையெல்லாம் அவர்கள் நினைவு கொள்ளவில்லை. அங்கள் சிந்தை முழுவதும் அந்த கல்லறையே நிரம்பி இருக்கிறது.
இயேசுவின் பாடுகளும் அவர் செய்த காரியங்களும் அவர் மரணமும் அவருடைய அடக்கம் மாத்திரமே அவர்கள் இருந்ததை ஒழிய இயேசு உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் அதிகமாய் அக்கறையோ அல்லது நினைவு கூறவோ இல்லை. ஆனால் கர்த்தரோ தான் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். மற்ற சுவிசேஷங்களை பாருங்கள், தூதர்கள் சொல்லுகிறார்கள், ஏதோ கர்த்தர் சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். ஆம், கர்த்தர் எதை சொன்னாரோ அதை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சர்வ சிருஷ்டிகர் அல்லவா, சர்வத்தையும் படைத்த தேவன் அல்லவா, அவர் மனித ரூபம் எடுத்து வந்தவர் அல்லவா, நமக்காக ஜீவ பலியாய் கிருபாதர பலியாய் தம்மை தாமே அந்த கல்வாரி சிலுவையிலே இந்த பாவிகளுக்காக ஒப்பு கொடுத்தார் அல்லவா. நம்முடைய கடந்த கால பாவம், நம்முடைய நிகழ்கால பாவம், எதிர்கால பாவங்கள் அனைத்தையும் அவர் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அல்லவா. முழு மனு குலத்துக்காக வந்து நமக்காக பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அல்லவா. இப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மோடு கூட பேசின வார்த்தைகளை நாம் தினமும் வேதம் வாசிக்கிறோம். நம்மோடு கூட தேவன் இந்த வேதத்தின் மூலமாக, லோகோ என்ற வார்த்தையின் மூலமா தேவன் நம்மோடு கூட பேசும்போதோ, அதை ரேமா மூலமா பேசும்போதோ அதில் நாம் அதிக நாட்டம் செலுத்துகிறோமா, அதை தியானிக்கிறோமா, கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேசுகிறார் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா, அல்லது நாம் இந்த இவர்களைப் போலவே கல்லறை கிறிஸ்தவர்களாக மாத்திரமே நாம் இருக்கிறோமா, கல்லறையிலே இயேசு பார்க்கிறவர்களா இருக்கிறோமா, அல்லது கல்லறைக்காகவே இது சபைக்கு போகிறவர்களாம் இருக்கிறோமா? அருமையான தேவ பிள்ளைகளே, கல்லறை நமக்கு சொந்தம் இல்லைங்க, உயிர்த்தெழுதல் தான் நமக்கு சொந்தம். ஹல்லேலூயா. மருத்துவரை உயிர்த்தெழச் செய்கிற அந்த இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் நம் அனைவரும் ஒரு நாள் வந்து நாம் கிறிஸ்துக்கள் மரித்திருக்க அனைவரையும் இதோ முதலாவது அந்த ரகசிய வருகையிலே நம்மை எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு இந்த பூமியிலே அவர் இருந்தபோது 7 பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார், பெரிய ஊழியங்களை செய்திருக்கிறார். ஆண்டவர் தாமே அவர் இந்த பூமியில் இருந்த போதெல்லாம் நமக்காக எதையாவது ஒன்று செய்து அவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார், நம்மை தைரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறார், நம்மை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார், நம்முடைய விசுவாசத்தை வருத்திக்க செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நமக்காகவே அளிக்கப்பட்டார் என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாகவே இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது ஒரு காரியம் நாம் பார்க்கிறோம், யோவான் 20ஆம் அதிகாரத்திலே இதே மகதலேனா ஸ்திரீயானவள் இது கல்லறையில் இயேசுவை காணாமல் அவள் அழுது கொண்டிருக்கிறாள். அவள் அழுது கொண்டிருக்கும் பொழுது இதோ இயேசுதாமே அங்கு அவளுக்கு காட்சியளிக்கிறார். அப்போது அவரை இயேசு என்று அவள் அறியாமல் இதோ அவர் ஒட்டக்காரன் என்று நினைக்கிறாள். ஆனால் அவரோ சொல்லுகிறார், மரியாளே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றெல்லாம் கேட்கிறார். அப்போது அந்த அம்மா சொல்றாங்க, என்னுடைய இயேசுவை நீங்க எடுத்துக்கொண்டு போயிருந்தா அதை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மரியாதையே என்று சொல்லி கூப்பிடும் போது அப்போது அவள் ஆண்டவர் இயேசு என்று அறிந்து கொண்டு ரபி ரபுனி என்று அழைக்கிறாள். அல்லேலூயா. அதன் பிறகு ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்து முதலாவது அவளுக்கு காட்சியளித்தது மாத்திரமல்ல, முதல் சுவிசேஷித்த ஊழியத்தை அவளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். போய் மற்ற சிஷ்யர்களுக்கு அறிவிக்கும்படியாகவும் கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே மகதலேனா மரியாளுக்கு கண்ணீரோடு இருக்கிற அவளை கண்ணீரை துடைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர் என்ன காரியங்களை செய்கிறார்? ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? ஹல்லேலூயா. அவளுடைய யாரை தேடுறா, எதுக்காக அழுகிறார்? இன்னைக்கு 2 கேள்வியுமே கர்த்தர் உங்களிடத்திலும் கேட்கிறார். நீங்கள் யாரை தேடுகிறீர்கள், எதுக்காக அழுகிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை என்று வேதத்திலே சங்கீதம் 34 நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகினாலே கர்த்தரை தேட ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை. ஆகினாலே நீங்கள் எதுக்காக அழுது கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் அழுகையை காண்கின்ற தேவன், உன் கண்ணீரை காண்கின்ற தேவன், உன் கண்ணீருக்கு கணக்கு வைத்திருக்கவும் கண்ணீரை அவர் துருத்தியில வைத்திருக்கிற தேவனாயிருக்கிறார். உன் கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்கும் தேவனாயிருக்கிறார். இந்த இடத்துல மகதலேனா மரியாளுக்கு அவர் கண்ணீரை கண்டார். ஹல்லேலூயா. உங்களுடைய கண்ணீரை எங்கே ஊற்றுகிறீர்கள்? தேவ சமூகத்தில் ஊற்றுகிறீர்களா? தேவ சமூகத்தில் ஊற்றினால் உங்கள் கண்ணீர் விலையேற பெற்றது. உங்கள் கண்ணீர் உங்கள் துக்கம் எல்லாவற்றையும் மாற்றுவார். தேவாலயத்திலே அண்ணா வந்து
கண்ணீரோடு கூட மனங்கசந்து அழுதபோது கர்த்தர் அவள் கண்ணீரை கண்டார், நினைத்தருளினார். அவள் மலடியாய் அவளை பிள்ளைத்தாட்சியாய் மாற்றினார். இன்னைக்கு நீ கண்ணீரோடு கூட இருக்கிறாயா? உன் குடும்பம் ரட்சிக்கப்படாது இருக்கிறதா? ஐயா, இன்னும் பாவத்தில் தான் உன் குடும்பம் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறதா? அல்ல நீங்களும் அப்படிதான் இருக்கிறீர்களோ? ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உன் கண்ணீரை காண்கின்றவராய் இருக்கிறார். உன் கண்ணீரை துடைத்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உன் கண்ணீருக்கு ஏராளமான காரியங்கள் இருக்கலாம். வியாதியா இருக்கலாம், கடனா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், அல்லது உன் சத்துருவா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் கர்த்தர் உன் கண்ணீரை துடைத்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், உன்னை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, நாம் பேதுரு 1 பேதுரு 5:7 உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. ஆண்டவர் மேல கவலை வச்சிருங்க. உயிர்த்தெழுந்த இயேசு ஜீவனுள்ளவராய் இருக்கிறார், மெய்யான தேவனாய் இருக்கிறார், பாதாளத்தையும் மரணத்தையும் வென்றவராய் இருக்கிறார், சாத்தானை ஜெயித்தவராய் இருக்கிறார். அந்த தேவன் நீங்கள் சொல்லலாம். யோபுவே அந்நாட்களில் சொன்னான், பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே சொன்னான், ஏன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னுடைய சொந்த கண்ணால அவரை நான் பார்த்தேன்னு சொன்னான். அல்லேலூயா. நாம் இயேசு மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். நாம் மரித்த ஒரு இயேசுவை அல்ல, மரித்த ஒரு மனிதனை அல்ல, கல்லறையிலே அடக்கம் பண்ணி இன்னும் வெளிவராத உயிர்த்தெழுதாத நாம் எந்த மனிதையும் நாம் தொழுது கொள்ளவில்லை. நமக்காகவே பிறந்து, நமக்காகவே மரித்து, நமக்காகவே உயிர்த்த அந்த ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவரையே நம் சொந்த தேவனாக கொண்டிருக்க, அவருக்குன்னு நாம் சொந்த ஜனங்களாக இருக்கிறோம். ஆகினாலே இன்று ஆண்டவர் உங்களை அழாதே என்று சொல்கிறார். ஆண்டவரோடு நீங்க கர்த்தரை தேடி வந்திருக்கீங்க. நிச்சயமா கர்த்தர் உங்க கண்ணீரை, உங்க துக்கத்தை, உங்க வேதனை எல்லாம் மாற்றி ஆனந்த களிப்பாய் மாற்றி கொடுப்பார். 2வது ஒரு காரியம் நாம் பார்ப்போம். தேவன் தாமே சீஷர்கள் எல்லாரும் இயேசு கல்லறையிலே அடக்கம் செய்த பிறகு சீஷர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? அவர்கள் எல்லாம் ஒரு அறைக்குள் பிரவேசித்து கதவை மூடிக்கொண்டு பயத்தினாலும் திகிலினாலும் உள்ளே இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுங்களா? இயேசு இந்த ராஜ்யத்தை மீட்டுக் கொடுப்பார் என்றும், இயேசுவையே அவர்கள் மறிக்க மாட்டார் என்றும், இயேசு மேசியா என்றும், இப்படியெல்லாம் பலவிதமான நினைவுகள் இருந்த அவர்களுக்கு இயேசுவின் மரணம் பயத்தை உருவாக்கிவிட்டது. அவங்களுக்குள் திகில் வந்து விட்டது. ரோமரை குறித்த பயம் மற்றும் ஆசாரியர்கள், சதுசேயர்கள், இந்த மத தலைவர்கள் குறித்த பயம், இவைகளெல்லாம் இனி என்ன சம்பவிக்குமோ, நமக்கு என்ன ஏற்படுமோ, நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி வாழ வேண்டும், எது செய்ய வேண்டும் ஒன்றும் புரியாமல் பயந்தவர்களாக ஒரு ரூமுக்குள்ள அவங்க அடைப்பட்டு கிடைக்கிறார்கள். உயிர்த்த இந்த இயேசு இதை பாருங்கள், மூடியிருந்த அறைக்குள் அவர் உள்ளே பிரவேசிக்கிறார். அவர் எங்கும் பிரவேசிக்கிற தேவன், எங்குமே அவர் நிறைந்திருக்கிற தேவன். அவர் போகாத இடம் அல்ல, அவருக்கு தெரியாத இடம் அல்ல, அவர் நுழைய முடியாத காரியம் எதுவுமே செய்ய முடியாது. எல்லாம் தேவனால கூடும், மனிதனால கூடாது, தேவனால கூடும். கர்த்தர் அவர்கள் மத்தியிலே பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களை வாழ்த்துகிறார். பயந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சமாதானம் இருக்குமா? திகில்ல இருக்கிறவங்க சமாதானம் இருக்குமா? அவங்களுக்கு சமாதானம் இருக்காது. ஆனா கர்த்தரோ அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த நாளிலும் கூட நீங்கள் எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் கொஞ்சம் சிரமமா இருக்கிறோமே, நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவே, எங்களை சூழ்ந்து நிறைய எதிர்ப்புகள் இருக்கிறது, நாங்கள் எப்படியாய் வாழ்வோம், எப்படியாய் கிறிஸ்துவுக்குள் நிற்போம்? விசுவாசம் இல்லாமல், விசுவாச குறைவினாலே, அல்லது அற்ப விசுவாசத்தினாலே, அல்லது சந்தேகத்தினாலே, அல்லது நீங்கள் பயந்து எதை குறித்து அது பயந்து இருக்கிறீர்கள் என்று சொன்னால், அல்லது மரணத்தை குறித்த பயம், வியாதியை குறித்த பயம், அல்லது சூழ்நிலையை குறித்த பயம், சமுதாயத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், உங்கள் பிள்ளைகளை குறித்த பயம், உங்கள் முதுமையை குறித்த பயம், எந்த பயமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் மத்தியில வந்து உங்களுக்கு கூறுவது ஒரே ஒரு சொல், பயப்படாதே, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகினாலே ஆண்டவர் செய்த 2வது காரியம், பயந்து நடுங்கிக் கொண்ட சீஷர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அதே போல உங்க வீட்டுக்கும் உங்களுக்கும் தேவன் சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். 3வது ஒரு காரியம் நாம் பார்க்கிறோம். சீஷர்கள் 2 பேர் எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். போகும் பொழுது அவர்கள் எல்லோரும், இதை நீங்கள் வாசிக்க முடியும், லூக்கா 24வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். சீஷர்கள் பயந்து ஒரு அறைக்குள் இருப்பதை யோவான் 20 வாசிக்க முடியும்.
அழுகிற ஸ்திரீயினுடைய கண்ணீரை துடைத்தது யோவான் 20 நீங்கள் வாசிக்க முடியும். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இப்போது 2 சீஷர்கள் எம்மாவூரிலிருந்து எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். போகும்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எல்லாவற்றையும் சிந்தித்துக் கொண்டும் அவர்கள் பேசிக்கொண்டும் போகிறார்கள். அவர்கள் நாம் இயேசு குறித்து சொல்லுகிறார்கள். அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்பதையெல்லாம் அவர்களால் நம்ப முடியாமல் நிறைய குழப்பத்தோடு, கலக்கத்தோடு, ஏதோ சந்தேகத்தோடு, அவிசுவாசத்தோடு, அவநம்பிக்கையோடு, எதையுமே நிதானிக்க முடியாமல், ஒரு முடிவு எடுக்க முடியாமல் போய்கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஆண்டவர் அவர்களோடு கூட ஒரு வழிபோக்கனை போல சேர்ந்து கொள்கிறார். அப்போது அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறதை பார்த்துட்டு அவர்களோடு கூட நீங்கள் பேசுகிறது என்ன காரியம் என்று வினவி அதன் பிறகு அவர் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எடுத்து சொல்லுகிறார். அப்போது அவருடைய இருதயமானது கொழுந்து விட்டு எரிகிறதா இருக்கிறது. அதன் பிறகு அவர் அப்புறம் போகிறவராய் காணப்படும் போது அவர்கள் சில இல்லை எங்களிடத்தில் வந்து தங்கிவிட்டு போங்கள் என்று சொல்லும் போது அந்த இரவில் இயேசு அவங்க வீட்டில் போய் தங்குறாரு. தங்கும் போது அப்பத்தை பிற்கிறார். அப்பத்தை பிற்கும் போது அவர் கண்கள் திறக்கப்படுகிறது. அவர் இயேசு என்று அறிந்து கொள்கிறார்கள். உடனடியாக அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு போய் எருசலேமை மற்ற சீஷர்களுக்கு போய் உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் கண்டோம் என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அவநம்பிக்கையாய் இருக்கிறீர்களா? நிறைய சந்தேகங்கள் இருக்கிறதா? வேதத்தை வாசித்து பாருங்க. இயேசு எத்தனை வசனங்கள் அவர் சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் எத்தனை தீர்க்க வசனங்கள் உரைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது நிச்சயமா உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியும். அதுவும் சுவிசேஷ புத்தகம் 4 நீங்க வாசிச்சு பாருங்க. உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியும். உங்கள் வாழ்க்கையே மாறும். நம் தேவன் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ ஜனங்க இயேசுவை மறுதலித்து விசுவாசியாம, எத்தனையோ நாத்திகர்கள் எல்லாம் இயேசுக்கு எதிராக அவங்க எல்லாம் வேதத்தை வாசித்து அதை அறிந்து கொள்ளும் போது இயேசு மெய்யான தேவன், வேதமே சத்தியம், அவரே சத்தியம் ஜீவனுமா இருக்கார் ஏற்றுக்கொண்டு எல்லோரும் இயேசுவின் பிள்ளைகளாய் மாறியிருக்கிறார்கள். ஆகையினாலே இயேசு உங்கள் வேதத்தை நீங்கள் வாசியுங்கள். லோகம் மூலமாய் பேசுவார், ரேமா மூலமாய் பேசுவார். உங்கள் பயத்தை நீக்குவார். உங்கள் இருதயத்தை கொழுந்து விட்டு வெறிய செய்வார். உங்களுக்கு தரிசனங்களை கொடுப்பார். முகமமாய் உங்களோடு பேசுவார், இடைப்படுவார். உங்கள் ஆவியிலையும் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்போது உங்களுக்கு இருக்கிற சந்தேகம், அவநம்பிக்கைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கி போகும். அல்லேலூயா. அல்லது இன்னும் உங்க வாழ்க்கையில வேறு ஏதாவது சந்தேகங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு அந்த வெளிப்பாடை தருவார். வேதத்தை நல்லா வாசிங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா உட்கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் உங்களோடு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ இது செய்யப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார் அல்லவா? நீங்க கேட்கிறதையும் தேவன் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகினால் 4வது ஒரு காரியம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சீஷர்களை அந்த மூடியிருந்த அறைக்குள் சந்திக்கும் போது, சமாதானம் சொல்லும் போது அங்கே இதோ தோமா இருக்கவில்லை. தோமா இல்லாதபடியினாலே நாங்கள் இயேசுவை சந்தித்தோம், இயேசு எங்களோடு பேசினார், இயேசு சமாதானம் கூறினார் என்று மற்ற சிஷ்யர்கள் சொல்லும் போது தோமாவால் அதை நம்ப முடியவில்லை. அவன் சொல்லுகிறான், என் விரலை அவர் காயங்களை போட்டாலே வழியே நான் விசுவாசிப்பேன் என்று. அடுத்த 8வது நாள் இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே தோன்றி அவர் எங்களுக்கு சமாதானம், அதுவும் தோமாவை குறித்து சொல்கிறார். தோமாவே, கண்டு விசுவாசிக்கிறவருடைய காணாது விசுவாசிக்க பாக்கியவான் என்று சொன்னார். அப்போது இயேசுவை தரிசித்த தோமா ஆண்டவனே தேவனே என்று கதறினார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு அவிசுவாசமா நீங்க சந்தேகத்தோடு இருந்தீங்களா? உங்களை எச்சரித்து உங்களை சீர்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். உங்களோடு முகமுகமா இந்த நாளில, இந்த ஈஸ்டர் நாளில் உங்களோட பேசுகிறார். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். மரணத்தின் மீது ஜெயம் கொண்டவராய் இருக்கிறார். பாதாளத்தின் மீது ஜெயம் கொண்டவராய் இருக்கிறார். இயற்கையின் மீது ஜெயம் கொண்டவராய் இருக்கிறார். சூழ்நிலையின் மீது ஜெயம் கொண்டவராய் இருக்கிறார். சாத்தானின் மீது ஜெயம் கொண்டவராய் இருக்கிறார். வியாதியின் மீது ஜெயம் கொண்டவராய் இருக்கிறார். உலகத்துல இருக்கிற பெரியவரான தேவன் அல்லவா? வானத்தையும் பூமி படைத்த தேவன் அல்லவா? சர்வ சிருஷ்டிகர் அல்லவா? எங்க சர்வ வியாதி அல்லவா? அவர் நம்மை ஆண்டவர் தாமே நம்மோடு கூட பேசி நம்முடைய எல்லா சந்தேகங்களையும் நீக்கி போடுகிற அந்த தோமா தான்
கடைசியில் இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவில் வந்து இயேசுக்காக சுவிசேஷத்தை அறிவித்து அவர் ஒரு இரத்த சாட்சியாக இதே சென்னையில இதோ சின்னமலையில அவர் ஈட்டினால் குத்தப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்து போனார். இயேசுக்காகவே தன் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. சந்தேகப்பட்ட தோமா அந்த சந்தேகத்தை கர்த்தர் நீக்கும் போது ஒரு இந்திய தேசத்திலே வந்து சுவிசேஷத்தை அறிவித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையும் அவருடைய சத்தியத்தையும் அந்த விதைகளையும் விதைத்து விட்டு போனதுனால இன்னைக்கு நாம் எத்தனை சபைகள், எத்தனை மிஷனரிஸ், எத்தனை காரியங்கள் இந்தியாவிலே தோன்றியிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதன் பிறகு நாம் வாசிக்கிறோம் 5வது ஒரு காரியம், பேதுரு உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்தான், எல்லாம் பார்த்தான். கடைசியில் என்ன செஞ்சான்? கடைசியில் எப்போதும் போல தன் மற்ற சீஷர்களோடு கூட மீன் பிடிக்க போயிட்டான். மீன் பிடிக்க போகும்போது கர்த்தர் அவனை அழைத்த அழைப்பு இருக்கிறது அல்லவா? திரும்பி ஆண்டவர் அது விடுவாரா? அழைத்தவர் உண்மையுள்ளவர் அல்லவா? அதிகமாய் நேசிக்கிறார் அல்லவா நம்மை? அதே போல பேதுரும் நேசித்த தேவன் விட்டாரா? சீஷர்கள் நேசித்த தேவன் விட்டாரா? இல்லை. அவங்க எப்போதும் போல பழையபடி தங்கள் உலக பிரகாரமான வாழ்க்கை மீன் பிடிக்கிற வேலைக்கு அவங்க போயிட்டாங்க. அப்போது இயேசு கிறிஸ்து கரையோரமா நின்று, பிள்ளைகளை புசிக்கிறது உங்களிடத்தில் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார். பாருங்க, அவங்க பசியோடு இருப்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அவங்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல என்பதை அறிந்திருக்கிறார். அப்போது வலதுபுறமாய் உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்லும் போது அந்த வலைகளை போடும்போது 153 மீன்கள், பெரிய மீன்கள் வலைக்கிழையாமல் பிடித்தார்களாம். அப்போது ஒரு சீசன் சொல்லுகிறான், அவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் போது பேதுரு உடனடியாக குதித்து இயேசுவை நோக்கி வருகிறார். அப்போது ஆண்டவர் அங்கு அப்பத்தையும் அவர் மீனையும் சமைத்து வைத்திருக்கிறார். வாங்கி புசியுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அப்பத்தையும் மீனையும் கொடுக்கிறார். ஒரு தாயை போன்றவர், தாய் உள்ளம் படைத்தவர், தம் பிள்ளைகள் பசியோடு இருப்பதை ஆற்றும் தேவன் அல்லவா? ஹல்லேலூயா. போஷிக்கிற தேவனாக அன்று அவர்களுக்கு பிரதிபலித்தார். அது மாத்திரமல்ல, அன்னைக்கு எந்த இடத்துல 3 முறை அவன் மறுதளித்தானோ அதே அக்னி நெருப்பிடத்துல 3 முறை பேதுரு மறுதளித்தான். அதே அக்னி நெருப்பு பக்கத்திலே ஆண்டவர் சொல்றாரு, யோனாவின் குமாரனாக சீமோனே, என்னிடத்தில் நீ அன்பாயிருக்கிறாயா என்று மும்முறை கேட்டு என் ஆடுகளை மேய்ப்பாயாக கட்டளையிட்டார். அவனை சீர்திருத்தினாரு, பண்படுத்தினாரு. திரும்பி ஊழியத்துக்கு அவன் பயன்படுத்த ஒரு பாத்திரமாய் அன்று அவரை மாற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில தேவனை விட்டு விலகி தூரமாய் போயிருந்தாலும் கர்த்தர் உங்களை விடமாட்டான், கைவிட மாட்டான். மீண்டும் மீண்டும் வந்து உங்களிடத்தில் பேசுவார். மகனே, மகளே, என்னிடத்தில் வாருங்கள், மனம் திரும்புங்கள், நான் பரலோக ராஜ்யத்தில் தருகிறேன், உங்களை ரட்சிக்கும் தேவனாய் இருக்கிறேன், நான் உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறேன், நான் உங்களை மீட்டுக்கொண்டேன், உங்களை அழைத்த தேவன் உனக்காக நான் வைத்திருக்கிற இதோ நீ சாதாரணமானவல்ல, நீ அசாதமான காரியங்களை செய்ய வேண்டும், உனக்காக நான் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி உன்னை அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதன் பிறகு நாம் பார்க்கிறோம் 6வது ஒரு காரியம். நாம் மத்தேயு 28வது அதிகாரத்தில் தேவன் சீஷர்களுக்கு ஊழிய கட்டளையை கொடுக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. நம் தேவன் ஊழியம் செய்யும்படியாக எத்தனையோ ஆத்மாக்கள் இயேசுவை அறியாமல் பாதாளத்துக்குள் போய் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய சித்தம் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். அதற்காக உன்னையும் என்னையும் தேடுகிறார். கர்த்தர் தாமே நம்மை அனுப்பி நம்மை என்ன செய்ய விரும்புகிறார்? ஆத்மாக்களை மீட்டுக்கொள்ள அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதான் போல் கூட சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் பிரசங்கம் பண்ணணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், ரட்சிப்பை குறித்து நாம் பிரசங்கிக்கிறோம். அதனாலே நாம் இந்த காரியங்களை நாம் செய்யணும். எல்லா சீஷர்களையும் மதம் மாற்ற சொல்லவில்லை, நம் ஆண்டவர் மனம் மாற்ற சொன்னார். ஆண்டவர் தாமே மக்களுக்கு இதோ வெளிச்சத்தை காணும்படியா, இருளில் இருக்க ஜனங்களுக்கு வெளிச்சத்தை காணும்படியா இயேசு வந்தார். அந்த வெளிச்சத்தை எடுத்து சொல்ல வேண்டும். அந்த காலத்தில் இருக்கிறவர்கள், கட்டில் இருக்கிறவங்க, அடிமைதனத்தில் இருக்கிற பிரச்சனை இருக்கிறவங்களா விடுதலை அடையும்படியாக கர்த்தர் என்ன செய்தார்? நம்மை தெரிந்து கொண்டு நம்ம ஊழியத்தினுடைய அபிஷேகத்தை மேல ஊற்றி நம்மை என்ன செய்கிறார்? நம்பிக்கையோடு இந்த ஊழியத்துக்கு நம் உண்மையுள்ளவர் என்று நம்மை ஏற்படுத்தி நம்மை அனுப்புகிறவராய் இருக்கிறார். கடைசி 7வது ஒரு காரியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்து உயிர்த்த இந்த இயேசு பரமேறி போகும் பொழுது அவர் எல்லோரையும் ஒலிவ மலைக்கு அழைத்து சென்று 2 கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து அவர் கடந்து போனார். ஒரு மேகம் அவர் எடுத்துக்கொண்டது என்று நாம் வாசிக்கிறோம்.
அவர் நம்மை போகும்போது கூட இரு கரங்களை உயர்த்தி மனதார ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதி கர்த்தருக்கு பிரியம் என்று வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் ஏற்றுக்கொண்டவரை ஆசீர்வதிப்பது அவருக்கு மிகுந்த பிரியமாய் இருக்கிறது. ஆகினாலே இரு கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்துக் கொண்டே பரமேறி போனார். 2 தூதர்கள் தோன்றி சொல்லுகிறார்கள், எப்படி அவர் பரமேறி போனாரோ அதே மாதிரி அவர் திரும்பி அதே ஒளிவு மலையில் வந்து இறங்குவார் என்று. அவர் வரும்போதும் ஆசீர்வதித்துக் கொண்டே தான் வருவார். ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. ஆகினாலே அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்பொழுது நாம் கண்டது போல 7 காரியங்களை செய்த. 1, அழுகிற ஸ்திரீயினுடைய கண்ணீரை துடைத்தார். உன் கண்ணீரையும் அவர் துடைக்கிறவராயிருக்கிறார். சீடர்களுடைய பயத்தை நீக்கி சமாதானம் கொடுத்தார். உங்களுடைய பயத்தை நீக்கி சமாதானம் கொடுக்கிறவராயிருக்கிறார். சீஷர்களை இதோ ஆண்டவர் தாமே அவர்களை குழப்பத்தையும் அவங்களுடைய சூழ்நிலையும் எல்லாவற்றையும் மாற்றி தெளிந்த புத்தியும் ஆண்டவராய் இயேசுவினுடைய அவர் இருதயம் கொழுந்து விட்டு இருக்கும்படியா அவனோடு பேசினார், வெளிப்படுத்தினார், கண்களை திறந்தார். அதே போல நம்ம குழப்பத்தில் இருப்போம்னா, ஒன்று தெரியாத அறியாத இருப்போம்னா நம் கண்களை தெய்வம் திறந்தார். அல்லேலூயா. அதன் பிறகு தோமாவின் அவிசுவாசத்தை நீக்கிறது போல தேவன் நம்முடைய அவிசுவாசத்தை சந்தேகத்தையும் நீக்குகிறவராய் இருக்கிறார். எப்படியாய் பின் ஆண்டவரை விட்டு தூரம் போய்விட்டு அந்த பேதுரையும் மற்ற சீஷர்களையும் மீண்டுமாய் சந்தித்து நம்முடைய ஊழியத்தில் பயன்படுத்தினாரோ அதே போல தேவன் நம்மையும் இயேசு விட்டு தூரமானால் திருப்பி நம்மை அழைத்து வந்து மீண்டும் அவருக்கு சொந்தமாக அவருக்காகவே நம்மை பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதன் பிறகு ஆண்டவர் தாமே கடைசியில் அவை இரு கரங்களை வைத்து ஆசீர்வதித்த தேவன் மனப்பூர்வமாய் ஆண்டவர் ஆசீர்வதி மீண்டும் அப்படியாக தான் அனுப்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், பரமேறி சென்ற இயேசு கிறிஸ்து இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. பரமேறிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் இப்போது வீற்றிருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2வது காரியம், அவர் நமக்கு பிரதான ஆசாரியராக நமக்கும் நம் பிதாவுக்கும் மத்தியிலே அவர் நமக்காக எப்போதும் இருக்கிறவராய் இருக்கிறார். அது 3வது ஒரு காரியம், அவர் நமக்காக பரிந்துரைக்கிறார், நமக்காய் ஜெபிக்கிறார், நமக்காக நம்முடைய காரியங்களை பிதாவினிடத்தில் எடுத்து சொல்லுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 4வது ஒரு காரியம், நமக்காக ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை காண்கின்றவராய் இருக்கிறார், நம்ம பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் பாருங்க. கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்த அந்த சவுலை பார்த்தார். சவுலை பார்த்து சொன்னார், சவுலே சொல்கிறேன், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி அவனோட பேசுறார். அல்லேலூயா. காண்கின்ற தேவன், உன்னை விசாரிக்கிற தேவன். பவுலிடத்துல எவ்வளவு முறை அவர் பேசியிருக்கிறார் பார்த்தீங்களா? அதே எல்லோரும் அனனியாகிட்ட பேசியிருக்கிறார், எல்லார்கிட்டையும் ஆண்டவர் பேதுருகிட்ட பேசினார். எல்லார்ட்டும் பேசுகிற தேவன் இன்னைக்கும் நம் தேவன் பேசும் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, நமக்காக அவர் பரிசுத்த ஆவியை நமக்காக அனுப்பி வைத்திருக்கிறார். நாம் இந்த பூமியில தனியா இல்லை, பரிசுத்த ஆவியார் நம்மோடு கூட இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, பரிசுத்த ஆவியோடு கூட இணைந்து நம்மோடு செயல்படுகிறார். கிறிஸ்துவின் ஆவியாய் நம்முடைய இதய சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். நம்ம சபையில, நம்ம இல்லத்திலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் தாமே இப்போது அவர் நம்மை எடுத்து செல்வதற்காக நம்மை மீண்டும் ஒரு வருகைக்காக அவர் காத்திருக்கிறார். நம்மை எடுத்து செல்வதற்காக. ஆகியனாலே அந்த ரகசிய வருகைக்காக நாமும் பாத்திரமுள்ளவர்களாக இருப்போம். 1ஆம் உயிர்த்தெழுதலிலே பங்கு கொள்வர்களாக நாம் இருப்போம். ஆகியனாலே இப்போது வரும்போது தேவன் நமக்கு மணவாளனாய் வருவார். அதன் பிறகு அவர் நியாயாசனத்தில் உட்காருகிறவராய், வெள்ளை சிங்காசனத்தில் உட்காருகிறவராய் வருவார். ஆகினாலே தேவன் இவைகளெல்லாம் அவர் நமக்காக பரிந்துரைந்து கொண்டு இன்றும் இருக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹாப்பி ஈஸ்டர் எவரிபடி. காட் பிளஸ் யூ ஆல். இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. அந்த காணிக்கை கொடுக்கும் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிங்கப்பா. நன்றி ஆண்டவரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பை ஐக்கியம் சந்தோஷமா இருக்கிறோம். நம் அனைவரோடு இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கிறவர், கர்த்தர் முகத்தை பிரகாச கிருபையா இருக்கிறவர், கர்த்தர் முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளைக்கிறவர். ஆமென். காட் பிளஸ் யூ.